அடுத்தது ராமச்சந்திரன். கானா உலகநாதன் அவர்களுக்கு, பள்ளிவேல் சார் அவர்களுக்கு, ரவி, எங்களெல்லாம் நாங்கள் என்னை வாழ வைத்து நடவடிக்கை 3 படத்தில் வெற்றி பாதை படத்தோட பேரு ஒரு பொழுது. மியூசிக் டேரக்டர் தான் வரணும். இந்த படத்தோட எடிட்டர் வந்து முருகராம். நாக் அவுட் நந்தா வந்து ஸ்டண்ட் பயிற்சி கொடுத்திருக்காரு. கருணா வந்து டான்ஸ் மாஸ்டர் இந்த படத்துல வேலை செஞ்சிருக்காரு. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நீங்க ஆடியோ ரிலீஸ்னாலே பொதுவாக வந்து சாங்கை பார்த்துட்டு தான் விஐபி எல்லாம் பேசுவாங்க. சாங் வந்து இன்னும் அந்த சிஜி ஒர்க்லாம் கொஞ்சம் ரெடி ஆகாம லேட் ஆகிட்டு இருக்கு. நேற்று வரைக்கும் அவர் போராடி பார்த்துட்டாரு. ஆனால் இந்த டேட்டு நல்ல டேட்டு இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் பண்ணுங்க ஒரே நோக்கத்தில் கோயம்புத்தூர்ல இருந்து இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க. அதனால விஐபிகளுக்கு எல்லோருக்கும் வணக்கம். இங்க மேடம் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் விஜயமொழி சார் அவர்களுக்கும் இந்த படம் இயக்குனர் தமிழ் ஜெய அவர்களுக்கும் எந்த நன்றி வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இந்த தும்பிக்கை இது தெய்வம் இந்த படத்தினுடைய டைட்டில் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த படமும் நல்ல அந்த கதை எனக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வெற்றி பெற்று மிக நல்ல வெற்றியை அடையணும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வேலையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, இதுக்கு முன்னாடி நடந்த விழாவில் நினைக்கிறேன் டைரக்டர் அழுதுகிட்டே இருந்தார். உண்மைதானே சார்? அது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அழுதுகிட்டே இருந்தார். ஏன் அப்படி அழுது? இவர் விஜயமொழி சார் சொன்னார், அழக்கூடாது சார், என்ன சார் டைரக்டர் கேப்டன் நீங்க போய் அழுதுகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனா இப்ப தெளிவா இருக்காரு, சந்தோஷமா இருக்காரு. அவரை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, மேடையில போத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டர் இல்ல தயாரிப்பாளர் 2 பேர் தான் வரக்கூடிய விஐபிங்களுக்குலாம் புராட போட்டி தங்களையும் சேர்த்து கௌரவப்படுத்திக்குவாங்க. ஆனால் அப்படி இல்லாம இந்த படத்தில் நடிச்சவங்க ஒவ்வொருத்தரையுமே கஷ்டப்பட்டுருக்காங்க கூப்பிட்டு அவரு கௌரிக்கு சொன்னாங்க. அதுக்காகவே அவரை பாராட்டணும். இந்த படம் நம்ம பார்த்துருக்கோம், நடந்துருக்கு யானைன்ற பேர் அந்த அப்பவே நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம். சிறப்பாகவே இருந்தது அந்த பாடல் காட்சி. ஒரு போட்டு நல்லா ரிஸ்கான காட்சி, அந்த காடு காட்சி எல்லாம் நம்ம பார்த்தோம், யானை ஓடுறதுலாம் பார்த்தோம், நல்லாவே பண்ணியிருந்தாரு. இப்போ ஒரு தெளிவா இருக்காரு. இப்போ படம் முழுசா பார்த்துப்பாரு நினைக்கிறேன். அதனால வந்து எந்த இதுவும் இல்லாம தெளிவா இருக்காரு, தைரியமா இருக்காரு. அது உண்மையிலே பாட்டுக்குரிய விஷயம். அது படம் வந்து நிச்சயமா வெற்றி பெற சூழ்நிலை தான் இருக்கு போட்டு எல்லாத்தையும் தைரியமா இருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இந்த ப்ரொடியூசரும் இந்த டைரக்டரும் இவரை சார்ந்தவங்களும் மேலும் மேலும் வளரணும் என்று வாழ்த்து கூறி இந்த வாய்ப்பினை தந்தவர்களுக்கு நன்றி விடைபெறுகிறேன். நம்பிக்கை தான் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு நாங்க எல்லாரும் வேண்டிட்டு கண்டிப்பா இது வெற்றி பெறணும்னு நாங்க எல்லாரும் வேண்டோம். கண்டிப்பா உங்க நம்பிக்கை தான். பெண்களை மட்டுமே சிரிக்க வைப்பதில்லை, ஆம்பளைங்க சிரிக்க குணம் கொடுக்கணும். தும்பிக்கை, அதாவது இந்த ஒரு மேட்டரோட சொன்னார் தமிழ்ச்சி அவர்கள் வந்த உடனே, சார் காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரிஜினல் யானையை வச்சு நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோன்ட்டு. அதை ட்ரெயின்டு யானையை வச்சு ஷூட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி, எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம்.
மாஸ்டர் நிறைய பண்ணியிருப்பாங்க, அனிமல்லாம் வச்சு ஃபைட்லாம் எடுத்திருப்பாங்க, அது பண்ணியிருப்பாங்க, ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. பட் ஒரிஜினல் யானை வச்சு பண்றதுன்றது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். நம்ம வந்து கேட்கறதுக்கு ஈஸியா இருந்தாலும் அது ப்ராக்டிக்கலா பண்ணும் போது அத்தனை நடிகர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, டேரக்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க கண்டிப்பா தெரியுது எனக்கு. ஏன்னா அது நம்ம சொல்றதை அது கேட்காது, அது சொல்றதை நம்ம வந்து ஷார்ட் வச்சு மாத்திக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு ஸ்கிரிப்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய கஷ்டம் கண்டிப்பா வீண் போகாது. நம்பிக்கை, அதாவது ஆணை முகத்துல இருக்கிற ஒரு விஷயம். ஸோ ஆணை முகத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு அவர் பண்ணிருக்கும் போது ஆணை முகத்தான அருள் அபரிதிபமாக கிடைக்கிறதுக்கு நான் வந்து ஆராதிக்கிறேன். நன்றி சார். ஏன்னா அவர் காலையில எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பா ஐயா அருபதி ஐயா அவர்களுக்கு நன்றி. அவங்க தான் வந்து படங்கள் அவங்க பெருசா ஓட்டணும்னு நினைக்கிறவங்க. அவங்க அந்த விழாவுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப சிறப்பு இது. நிச்சயமா நீங்க இந்த மாதிரி சின்ன படங்கள் எல்லாம் வாங்கி நீங்க சினிமா வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். அப்புறம் ராம்ஜி சார் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர். அவர் வந்து நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் கூட ரொம்ப அற்புதமாக ஃபைட் பண்ணுவார். டான்ஸ் பண்ணுறது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப அற்புதமாக ஃபைட் பண்ணுவார். அவர் ஏன்னா சீரியல் பக்கம் போயிட்டார், இல்லைன்னா பெரிய ஹீரோ ஆயிருக்காரு, இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம சார் டைரக்டர் சார் வந்து ரொம்ப சொல்லணும். அவர் வந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் கூட உட்காந்து நம்ம பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு காலம் அவ்வளோ நம்ம சார் மேடையில் இருக்க அனைத்து பேரையும், குறிப்பாக டைரக்டர் இவர் ஏற்கனவே நம்ம வந்து கொஞ்சம் அந்த ட்ரெய்லர் மட்டும் பார்த்தோம், சாங் பார்க்கல. இப்போ சிஜி பண்ணோன்னே அன்றைக்கே சொன்னார், இந்த மாதிரி இன்னைக்கு இப்போ சிஜிலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ணன் படம் வந்து நேற்று தான் அதை ரிஜிஸ்டர் பண்ணார். நேற்று தான் நான் கையெழுத்து போட்டேன். அன்னைக்கு பார்த்தா ஃபங்க்ஷன் நீங்கள் வந்தவங்களாம் தெரியுது. இந்த படம் பேச தெரியுது எல்லாம் முரளியண்ணன், விஜய் முரளியண்ணன் பண்ணுற அல்சாட்டியானே சொல்லலாம். ஏன்னா அவர் தான் உடனே பண்ணிட்டு இருந்தார். முரளியண்ணன் உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக ஒரு நிகழ்ச்சிகள் பண்ணுறது முரளியண்ணால தான் முடியும். நான் யார்கிட்ட சொன்னாலும் சொல்லுவேன், அவரை தான் பண்ண முடியுங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு இது மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியாக கொடுத்துருக்காரு. அந்த படம் உண்மையிலே புதுசாக என்ன புதுசுன்னா அந்த இடத்துல அவர் வந்து என்னோட கஷ்டப்பட்டவங்களை கூப்பிட்டு வந்து சால்வ் போட வைங்க அப்படின்னு சொன்னார். உண்மையிலே பெருமையான விஷயம் என்னன்னா ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறாங்க. இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அவங்க வீட்டுல இருந்து சாப்பாடு கட்டிட்டு வந்தாங்க. முன்னாடி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லுவாங்க, நாங்களே சாப்பாடு கட்டிட்டு கொண்டு போவோம். கடற்கரையில ரொம்ப கூட்டமா இருக்கும், ஒரு 5000 பேர் கூட்டமா இருக்கும், எல்லாரும் சாப்பாடு கட்டி கொண்டு போயிருப்போம். அப்படியே ஃபைட் பண்ணுவோம், அப்படியே சாங் பண்ணுவோம், அப்படியே டே நைட் அங்கே இருந்து பண்ணுவோம் அப்படின்னாங்க. அன்னைக்கெல்லாம் மிகப்பெரிய படங்கள் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இப்போ வந்து அவ்வளவு பட்ஜெட் ஆகும். அப்பெல்லாம் கர்ணன்லாம் சொல்லுவாங்க, மாமா சொல்லுவாங்க, அவ்வளவு சொல்ல போனா புயல்லாம் அடிச்சிச்சு, அப்பெல்லாம் வந்து நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கூட்டு தயாரிப்பு கூட்டா இருந்தாக்க எதுலையுமே ஜெயிக்க முடியும். நீங்க உண்மையிலே கூட்டணியா இருக்கிறீங்க. இப்ப 3 படம் பண்ணி 4வது படம் போடுறீங்க. அதெல்லாம் இன்னொரு ப்ரொடியூசர் வந்தாரு, அவருக்கு மட்டும் சால்வை மட்டும் தனியா கோல்டு கலர் வாங்கியிருந்தீங்க பார்த்தேன். அந்த சால்வை பார்த்தேன், நான் தனியா பார்த்தேன். சொன்னேன் சத்தியலாம் சொன்னேன், அவரே வாங்கிட்டு வந்துட்டாரா, ப்ரொடியூசர் வாங்கி கொடுத்தாரா? அது வேற சந்தோஷம். ப்ரொடியூசர் வராம சால்வை வாங்கிட்டு வந்து போடுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா பண்ணுங்க. உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. அதாவது முயற்சி தான், எல்லாமே முயற்சி தான். யானையின் பலம் எதிலே, தும்பிக்கையிலே, மனிதனோட பலம் எதிலே, நம்பிக்கையிலேன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. நிச்சயமா 1 போட்டாதான் 2 வரும். அது கூட போட்டுக்கிட்டே தான் போகணும். அதை பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. வந்திருக்கும் தொலைக்காட்சி தோழருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கத்தின் தலைவர் ஜி அருள்மதி அவர்களுக்கும், அருள்மதி சார் அவர்களுக்கும், நம்ம பக்கத்தில் இருக்கிற ஜாக்வார் தங்கம் அவர்களுக்கும், கானா உலகநாதன் சார் அவர்களுக்கும், சார் நடிகர் ராம்ஜி கதாநாயகன் ராம்ஜி சார் அவர்களுக்கும், பழனி திரு துளசி பிஆர்ஓ யூனியன் செக்ரட்டரி அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் தும்பிக்கை படத்தின் நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்க வந்த உடனே டைரக்டர் சொன்ன முதல் வார்த்தை, தயாரிப்பாளரே இல்லாம நான் படம் எடுத்திருக்கேன் சார். எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருந்தது, இது சாத்தியமா அப்படின்னு. ஆனா இங்க வந்த உடனே நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து
இங்க சால்வை போடும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது சாத்தியம் தான், இது நடந்திருக்கு. உண்மையிலே இது ஒரு உலக சாதனை தான். ஆனா இது வரைக்கும் தயாரிப்பாளர் இல்லாம எந்த படமும் உருவானதே இல்லை. அப்படி இது தமிழ் திரையுலகத்துல வந்து இது ஒரு சாதனை தான், சகாப்தி. இப்படிப்பட்ட ஒரு சாதனை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு நான் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றியடை எல்லாம் வல்ல அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். சொன்னாங்க போன வாட்டி இருக்கும்போது அதுலேயே பேசினாங்க. அன்னைக்கு படத்தை முடிக்க முடியாதாங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இன்னைக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் முடிச்சு போய் 3ஆவது நாள்ல இருந்து இந்த ஷூட்டிங்கை திருப்பி கண்டினியூ பண்ணி என்னை முடிச்சு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நான் முதல் நன்றி கடன் கொடுத்துருக்கேன். சார் நேற்று நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 மணி வரைக்கும் போராடி பார்த்தோம். விஜயமுடி சார் நல்லா எப்படியா அந்த சாங்கை கொண்டு வந்துடலான்ட்டு. நான் சிஜி ஒர்க்கில் உள்ள போட்டாச்சுன்னா வெளியே எடுத்து வந்து டிவியில் போட்டால் வராது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல. அதேமா இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம பண்ணிடலாம். முதல்ல ராம்ஜி சார் படம் இன்னைக்கு ஓதுன ட்ரெயின்ல ஐசன் கேமராமேன் வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா, இது எனக்கு கிடைச்ச பாக்கியமா இருந்தது. அவர் போடுற மூவ்மெண்ட் அப்புறம் நம்ம ஃபைட் மாஸ்டர் சொல்லி தான் தெரியும். ஃபைட்லயும் ஒரு ரொம்ப கிங்க. ஏன்னா அந்த சாங் தான் நான் போயிருந்தேன். ஐசன் கேமராமேன் அவர் கேமரா ஸ்டாண்டு தூக்குற சார் எனக்கு அது எனக்கு ஒரு பெருமை. ரெண்டாவது இந்த படம் வர 6ஆம் தேதி அன்னைக்கு பிசினஸ் பேசப்படுது. வர 18 இந்த படத்தை முடிக்கிறோம். இது தமிழ்நாடு கூட திரையிடுறதுக்கு, அதனாலதான் திரைப்பட டிஸ்ட்ரிபியூட்டர் ஐயா அவர்களை வாழ்த்து வணங்கி கேட்கிறேன். இந்த படத்தை சென்சார் முடிச்சு ஐயா நல்லபடியா வெற்றிகரமாக முடிச்சுட்டு இருக்கோம். 18ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு தான் இதே ஏவிஎம்ல பிள்ளையார் கோயில்ல அடுத்த படத்தோட பூஜை. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துல இந்த படத்தை நாங்கள் சாங் போறோம். அதையும் தெரிவிச்சுக்கிறேன். அதுலயும் இதில் நடித்த ஒவ்வொரு நடிகரும் அதில் இருக்கீங்க. ஏன்னா இதில் நீங்க காஸ்போர்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கு முழுசா ஒருத்தர் காஸ்போர்ட் பண்றேன்னு வந்தாரு. அப்ப நான் உங்களை எழுந்துட்டேன்னா நான் என்ன கெடுத்துக்கிட்டது அர்த்தம் ஆயிரும். அதனால எனக்கு சிறப்பித்து தந்த வந்திருக்கும் அனைவரையும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாரி, பத்திரிகை நண்பர்களுக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட வந்து